பொருத்தராதர உயர்தர பரீட்சை இப்போது நடைபெற்று வர்ற நிலையில் இந்த பரீட்சை வினாத்தாள் லீக்கான சம்பந்தமாக அண்மை காலமாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்தது. அந்த வகையில் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது இது சம்பந்தமான கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்குது. நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கவால் இது சம்பந்தமான ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது இன்றைக்கு. அந்த வகையில் பரீட்சை வினாத்தாள் கசிந்தமை தொடர்பில் விசாரணைகளை நடத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கா இன்றைக்கு கோரிக்கை விடுத்திருந்தார். கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரணி அமரசூரியவிடம் அவர் இந்த கோரிக்கையை முன்வச்சிருந்தார். கொழும்பு நுகேகுடையில் உள்ள ஒரு தனியார் கல்வி நிலையத்தில் வழங்கப்பட்ட மாதிரி வினாத்தாளில் உள்ள 27 கேள்விகளும் உயர்தர பரீட்சை பொருளியலில் வழங்கப்பட்ட வினாத்தாளில் உள்ள 27 கேள்விகளும் ஒரே மாதிரியாக இருந்தமை தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த விடயத்தை அவர் இன்றைக்கு இது சம்பந்தமாக விசாரணை நடத்த சொல்லி இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். அது மட்டுமில்லாமல் கொழும்பில் உள்ள மாணவர்கள் போல அதிகளவான மதிப்பெண்களை கிராமப்புற மாணவர்கள் பெற முடியல, அதுக்கு இதுதான் காரணம் என்றதையும் அவர் தெரிவித்திருந்தார். பேருந்து கட்டணங்களை வங்கி அட்டையில் செலுத்துகிற சம்பந்தமான ஒரு புதிய நடைமுறை அண்மையில் நடைமுறைக்கு வந்திருந்தது. வங்கி அட்டைகள் மூலம் பஸ் கட்டணங்களை செலுத்தும் இந்த நடைமுறைக்கு வங்கிகளால் அதிகளவு பணம் வசூலிக்கப்படுவதாக பஸ் உரிமையாளர் சங்கத்தில் தலைவர் சம்பத் ரணசிங்க இது சம்பந்தமான ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சிருந்தார். இந்த விடயம் சம்பந்தமாக போக்குவரத்து அமைச்சோட ஒரு கலந்துரையாடல் நடந்திருக்கு. பஸ் உரிமையாளர் சங்கத்துக்கும் போக்குவரத்து அமைச்சுக்கும் இடையில் ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்ற போது வங்கிகளால் 1% குறைவான பணம் மாத்திரமே வசூலிக்கப்படும் என்ற கருத்தை போக்குவரத்து அமைச்சால பஸ் உரிமையாளர் சங்கத்துக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது 1.3 அல்லது 1.8 வீதமான பணம் இந்த நடைமுறைக்காக வங்கிகளால் அறவிடப்படும் என்றது தெரிய வந்திருக்கிறதாக சம்பத் ரணசிங்க குறிப்பிட்டிருக்கின்றார். பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் பஸ்களை இயக்கும் போது கிடைக்கின்ற வருவாயில 1.8 வீதம் என்றது அதிக அவ்வளவு நிதியை தங்களால் செலுத்த முடியாது என்ற விஷயத்தை அவர் தெரிவிச்சிருக்கிறார். குற்றவியல் அல்லது போக்குவரத்து தொடர்பில் குற்றஞ்சாட்டுப்படுபவர்களை கண்காணிக்கிற முறையில ஒரு சீரமைப்பு கொண்டு வரப்படுகிறது. கைது செய்யப்படுபவர்களை கண்காணிக்கும் தகவல் முறைமை அரஸ்டட் மானிட்டரிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் AMIS என்ற இந்த புதிய நடைமுறை இலங்கை போலீசால் அறிமுகம் செய்யப்படுகின்றது. கைது செய்யப்படுகின்ற ஒருவர் இதற்கு முன்னர் எவ்வாறான குற்றங்களை செய்துள்ளார், அந்த குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுபட்டுள்ளாரா, அது தொடர்பாக அவர் தண்டனை அனுபவித்திருக்கின்றார்களா என்ற விடயங்களை உடனடியாக அறிகிற மாதிரி புதிய நடைமுறை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் சீரற்ற காலநிலை காரணமாக மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் இந்த மழை தொடர்ந்தும் நீடிக்குமா இல்லையா என்பது தொடர்பில் வளிமண்டல திணைக்களம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்குது. வலுப்பெற்று வரும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு காரணமாக இன்றிலிருந்து மழை மேலும் அதிகரிக்கும் என்ற அறிவிப்பை வளிமண்டல திணைக்களம் விடுத்திருக்குது. சில பகுதிகளில் 200 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும் என்று வளிமண்டல திணைக்களம் அறிவிச்சிருக்கு. சீரற்ற காலநிலை காரணமாக நாடளாவிய ரீதியில் 10 பேர் வரை உயிரிழந்துள்ளனர் என அனர்த்த முகாமைத்துவ அமைச்சர் நிலையம் அறிவிச்சிருக்கு. ஊவா மாகாணத்தில் சீரற்ற காலநிலை காரணமாக முன்பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. பிள்ளைகளின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தும் நோக்கில் பாடசாலைக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது.